ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரையான ஆட்சி வீடு. கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க. வடக்கு பக்கம் வாழ்கிறது. வடபுலம் நல்லா இருக்குது. வடபுலத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் பாதசனியாக இருந்தாலும் சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல புதன் குரு. ஸோ ராசிக்கு வடக்கு பக்கம் நல்லா இருக்குது. அதனால் கும்பராசியில் இப்போ வடக்கு சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வடக்கு பக்கமாக போனீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். சரியா? வடக்கு பக்கம் இப்போ யோக திசையாக இருக்குது. சரி சார். அதுபோக இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் விட்டுறாதீங்க. அவர் யார் சார்? யார் அவர்? குரு பகவான் தான். 2-5-2-11 கூடியவன். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி, 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அவரை ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் போய் சந்திக்கின்றன. புதன், சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து போகிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ புதன் போய் குருவோடு சேர்ந்துட்டார். ராசிக்கு 5-8 கூடியவன். அருமையான அமைப்பு. மந்திர சனாபதி, பூர்வ புண்ணிய சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி, புத்திர சனாபதி புதன் குருவோட போய் சேர்றாரு. காம்பினேஷன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு அவுட்டர் சைடு கிரகங்கள் நல்லா இருக்குது. அதாவது காலபுருஷ சக்கரம். காலபுருஷ சக்கரம்னா என்ன? மேசத்திலிருந்து மீனம் வரை காலபுருஷ சக்கரத்தின் கேந்திரங்கள் நல்ல விதமாக இருக்குது. எப்படி அப்படி பார்த்தோம்னா, தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இந்த 4 ராசிக்குடைய கிரகங்கள் புதன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. மிதுனத்தில் இருக்கிறாங்க. புதன் பத்திர யோகத்தில் இருக்கிறாரு. குருவோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ புதனும் குருவும் காலபுருஷ சக்கரத்தின் கேந்திரங்கள். விஷ்ணு சக்கரம் வேலை செய்யுது. ஸோ விஷ்ணு சக்கரம் கும்பராசிக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யுது. எந்த வகையில் சார் வேலை செய்யுது? 2-11-5-8 2 தன குடும்ப வாக்குஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்து 5ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டு அதிர்ஷ்டஸ்தானம். 8ஆம் இடம் தேக ஆரோக்கியம், ஆயுள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், தூரதேசம், இப்படி நிறையா சொல்லலாம். 8ஆம் இடத்துல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. 50% நன்மை, 50% தீமை, எல்லாம் கலந்து தான் இருக்குது. இப்போ 8 கூடியவன் 8க்கு 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்குது. சிறப்பு தான். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். யாருக்கு? கும்பராசினியர்களுக்கு தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க, நகை சம்மந்தப்பட்ட தங்கம், கோல்டு பிஸ்னஸ் செய்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்க, இஎல்எஸ்சி, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி அருமையான பலன்களை குரு கொடுக்குறாரு. அடுத்தடுத்து கொடுக்குறாரு. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. 20/8/2025 வரைக்கும் குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ அவர் விட்டுறாதீங்க. குருவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். 2-11 கூடியவன் முக்கியமான கிரகம் குரு கும்பலக்கணத்துக்கு. அதனால் நான் வீடியோ ஆரம்பத்திலே அந்த பூஜையை சொல்லிடுறேன். ஏன்னா கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் ஆளுகின்றன. பஞ்சபூதங்களும் நம்மளை ஆளுகின்றன. பஞ்சபூதங்கள் வேறு. சரியா? நேரில் நீர், நிலம், காற்று, இப்படி வானம், ஆகாயம், மண் அப்படி சொல்கிறோம். கிரகங்கள் 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். சரியா? அதனால் இந்த பிரபஞ்சத்தில் சில நேரம் சில நேரங்காலம் கூடி வரும். நாள், நட்சத்திரம், ஓரை எல்லாம் கூடி வரும்போது ஒரு முகூர்த்தமாக ஆகிறது. எப்படி திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம் பார்த்தீங்களா? 4 நட்சத்திரம், போக்குவரத்தெல்லாம் பார்த்து குறிக்கிறோம். அது மாதிரி சில நேரங்களில் சில முக்கியமான நாட்கள் வழிமொழியப்படுகின்றன. அதில் ஒரு நாள் 26/6/2025 வருகிற ஆணி 12 26/6/2025 பிரதமை தேதி வியாழக்கிழமை. வேலனுடைய நட்சத்திரம் புனர்பூசம், வேலனோட ஓரை இரவு 8 to 9. அந்த நேரம் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. என்ன பூஜை பண்ணணும் சார் அப்படின்னா, விநாயகர் படத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் குலசாமி படம், எந்த சாமியாக இருந்தாலும் சரி குலசாமி படம் வீட்டில் இருக்க வேண்டும். இல்லைனா குலசாமியோட அருள் பெற்ற படம் இருக்க வேண்டும். குலசாமியோட படம் இல்லைன்னா குலசாமியோடைய பிரசாதம் இருக்கணும். குலசாமி கோயிலில் விபூதியோ எலுமிச்சம்பழமோ ஏதோ சில பொருட்கள் கொடுப்பாங்க. குலசாமி கோயிலில் கும்பிட்டு கொடுப்பாங்க. அந்த பொருள் வீட்டில் இருக்கணும். ரைட்டு. இப்போ விநாயகர் படம், குலசாமி படம், அடுத்து சிவனுடைய படம். ஏன்னா குருவுக்கு சிவன் தான். தட்சிணாமூர்த்தினாலே சிவன் தான். ஸோ குருவை வழிபடுறவர்கள் சிவன் படத்தை வச்சு வழிபடலாம். இந்த 3 பேர் படமும் இருக்கணும். சிவன் படத்துக்கு அலங்காரம் பண்ணுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ போடுங்க. வில்வ மலர் கூட போடலாம். எக்காரம் முன்னிட்டு சிவனுக்கு துளசி போடக்கூடாது. சரியா? துளசி சிவன், விநாயகர், முருகப்பெருமான் 3 பேத்துக்குமே துளசி போடக்கூடாது. மற்ற சாமிக்கு போட்டுக்கலாம். அம்மனுக்கும் போடக்கூடாது. சரியா? சரஸ்வதி, லட்சுமி, பெருமாளுக்கு போடலாம். ரைட்டு, இருக்கட்டும். இந்த வேறுபாடெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சிவனுக்கு சில முக்கியமான பொருட்களை பூ போடணும். மல்லிகை, முல்லை, பிச்சிப்பூ இந்த மாதிரி பூவை போடலாம். செவ்வந்தி பூவும் போடலாம். கேந்தி பூவும் போடலாம்.
கேந்தி பூங்கிறது சிவப்பு கலரில் இருக்கும். இந்த ராஜபாளையம் பக்கத்துலலாம் சொல்லுவாங்க, ராஜபாளையம், சிவகிரி, சுகனாமுத்தூர் இந்த பக்கம் உள்ள ஊர்லலாம் அந்த பூ நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும். சங்கரங்கோவில் பஸ் ஸ்டாண்டில் போனோம்னா நிறைய இருக்கும். சரியா? அம்மன் கோவில் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அவட பார்வதி கோமதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா மார்க்கெட்டை தாண்டி தான் வரணும். அங்கே வந்து இந்த கேந்தி பூ நிறைய வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பூலாம் தெரியாது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பூ, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆந்திராவிலேருந்து வரலாம், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, சென்டர் ஆஃப் த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மதுரை திருச்சியில் இருக்கிறவங்களும் அந்த பூ தெரியாது. நல்ல பூங்க, பூஜைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பூ. அந்த காலத்தில் அந்த பூ மாலை கட்டி தான் அம்மனுக்கு போடுவாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பூ கேந்தி பூ. ஜெயந்தி பூன்னு சொல்லுவாங்க, கேந்தி பூன்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் எவர் மேபி, அது நல்ல பூ. அந்த பூவை வந்து சிவனுக்கு போடலாம். சரியா? படையலுக்கு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சுண்டக்கடலை அவிச்சு வச்சுருங்க. சுண்டக்கடலை அவிச்சு தாளிதம் பண்ணி வச்சுருங்க. சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறவங்க கடலை மிட்டாய் வாங்கி வைங்க. சரியா? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 கடலை மிட்டாய் கொடுப்பாங்க. 2 கடலை மிட்டாய் வாங்கி வைங்க. 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, 2 பாக்கு, அவ்வளோதான். நெய்வேத்தியம் பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க, சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமம் நிறையா இருக்குது. சிவபுராணம் படிங்க. ஓ நம சிவாய நமகன்னு 108 தடவை சொல்லுங்கள். இல்லைனா ஆடலரசியை போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல குத்தனை போற்றி, தபசியை போற்றி, இமயவர்மனை போற்றி, கல்லால மலர்ந்து அருள்புடுவனை போற்றி, தஷ்டாமூர்த்தியை போற்றி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கல்லால மரத்திலிருந்து அருள்புவனை போற்றி, தஷ்டாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி. இது நாளை திருப்பி சொன்னாலே போதும். ஏன்னா இதில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. கல்லால மரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சனாதன முனிவர்களுக்கு அருள் புரிகிறாரு. தென்முக கடவுளாக இருக்கிறாரு, வேதநாயனாக இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. ஸோ கல்லால மரத்தில் அமர்வனை போற்றி, வேதநாயனை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, சனாதன முனிவர்களுக்கு அருள்பவனை போற்றி, முகிலன் என்ற அரக்கனை கொள்பவனை போற்றி. சரியா? முகிலன் என்ற அரக்கனை காலில் போட்டு மிதிச்சிருப்பார். அந்த முகிலன் என்ற அரக்கன் தான் வந்து மனிதனுக்கு தேவையில்லாத குணாதிசயங்கள் கொடுக்குறவன். ஆசை, கோபம், காமம், வர்மம் எல்லாத்தையும் கொடுக்குறவன் தான். இதெல்லாம் மனிதன் இல்லாமல் வாழ்ந்தானா நல்ல மனிதனாக இருப்பான். ஸோ அதனால தான் இறைவன் வந்து அந்த ஆசை என்ற அரக்கனை அழிக்கணும்னு சொல்லி தான் அவனை காலில் போட்டு மிதிக்கிறாரு. சரியா? ஸோ அதனால் இந்த நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரா போற்றி, சொக்கநாதா போற்றி, சோமசுந்தர கடவுளை போற்றி, அம்பலவாணனை போற்றி, ஆடலரசை போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, 1008 சோம்பிலிங்கமே போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி அப்படின்னு இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்ல முடியாது. இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வந்து அந்நேரம் வந்து குழந்தைகள் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவானுடைய வழிபாடு பண்ணும்போது புத்திரங்கள் இருக்கணும். வீட்டில் பிள்ளை குட்டியோடு சாமி கும்பிடணும். பொதுவாக வீட்லேயும் சரி, கோயிலுக்கும் சரி, போகும்போது வந்து குடும்பத்தோடு தான் போகணும். தனி கட்டியாக கையை வச்சுட்டு போகக்கூடாது. நிறைய பேர் எதாவது செய்கிறாங்க, கோயிலுக்கு தனியாக போகிறது. சரி, அப்படி போகக்கூடாது. மனைவியை கூட்டு போகணும், குழந்தை குட்டிகளை கூட்டு போகணும். அட்லீஸ்ட் வீட்டில் என்னாச்சும் சாமி கும்பிடும்போது குடும்பமாக எல்லோரும் டீமாக இருந்து சாமி கும்பிடணும். அதுதான் கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். சரி சார், நல்லா தான் இருக்குது. ஸோ 26/6/2025 கரெக்டாக 8:30 மணிக்கு அந்த பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவோட அருள் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், சொல்கிற பேச்சில் ஒரு நல்லினம் இருக்கும், மெல்லினம் இருக்கும், வல்லினம் இருக்கும், பேச்சால் பெருமைப்படுவீங்க. பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், வக்கீல்கள், பின்னணி பாடல் பாடுறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பேச்சின் மூலம் இன்றைக்கி யூடியூப்லலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. சரியா? அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பேச்சின் மூலமாக பிறகு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அமோகமாக இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். தனகாரகன் புத்திரகாரகனுடைய குருவுடைய அருள் கிடைக்கும். அடுத்து 11ஆம் இடம் லாபம் நல்லாயிருக்கும். எந்த தொழிலில் பண்ணாலும் லாபம் இருக்கும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், நகைக்கடை, பேங்கர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். குருவுடைய ஆதிக்கமுள்ள துறைகள், கவர்மெண்ட்டில் பேங்கில் வேலை பார்க்குறவங்க, அரசு கஜானா வேலை பார்க்குறவங்க, நிதியமைச்சத்தில் வேலை பார்க்குறவங்க, இடி, ஐடி, இன்கம் டேக்ஸு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக படிக்கிறது. சிஏ முடிச்ச ஆடிட்டர், எடிட்டர், அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி பலன்களை நிறைய சொல்லிட்டே போகலாம் நேயர்களே. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் 26/6/2025 இரவு 8:30 மணிக்கு சிக்கன் பற்றினேன் சிவநாமத்தை, சிவன் பாதத்தை அப்படி சொல்லும் போது சிவன் பாதத்தை சிக்கன் பற்றிக்கோங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள். அவன் பாதத்தை பிடிச்சிட்டு அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். நாபிக் கமலத்திலேருந்து ஞாபகம் வரணும். சரியா? உருமூலமாக உன்னதமாக உணர்ச்சி வசப்பட்டு நல்லபடியாக அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சாத்தியப்படும். வீட்டிலேயே நம்ம கோயிலை மாற்றிடலாம். சரியா? தெய்வத்தை அலைஞ்சி அங்கங்கே தெரிய வேண்டாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. எல்லா அவங்க தான் இருக்கிறார். உன் வீட்டில் தான் இருக்கிறார், உன் உள்ளத்தில் இருக்கிறார். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வரா பராபரமே. கும்பராசி நேயர்களே, பாத சனியில் கஷ்டப்பட்டு இருக்கிற நேயர்களே, 7:30 சனியில் ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கிற நேயர்களே, வீட்டில் தான் இருக்காங்க. பெரும்பாலும் வீட்டில் தான் இருக்கிறாரு. சிவனும் வீட்டில் தான் இருக்கிறாரு. உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் இதயத்தில் இருக்கிறாரு, உங்கள் நாவில் இருக்கிறார், நாமத்தில் இருக்கிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மந்திரத்துக்கு இறைவன் அடிமை. சரியா? அந்த முக்கியமான நாளன்னைக்கு அதை செஞ்சிடணும்.
நீ இதுக்கு முன்னாடி போன வீடியோ போட்டேன், வீட்டில் வெங்கடேச பெருமாள் இருக்கிறாருன்னு. 13ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமிக்கு பெருமாளுக்கு ஒரு பூஜை. ஸோ நான் சொல்கிற அன்றைக்கி மட்டும் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், அங்கிட்டு இங்கிட்ட அலைய வேண்டாம். விருப்பப்பட்டால் கோயிலுக்கு போங்க, கோயில் குளத்துக்கு போங்க, அதெல்லாம் நல்லபடியாக கும்பிடுங்க, வேண்டாம் சொல்லலை. வீட்டையே கோயிலாக மாற்றிடுங்க, அதான் நல்லது. டென்ஷன் இல்லாமல் வேலை வெட்டிக்கு போங்க, சாயந்தரம் வாங்க. 8 to 9 எல்லாத்துக்கும் சௌகரியமான நேரமாக தான் இருக்கும். வந்து கையை காலை கழுவுங்க, இல்லைனா குளிங்க, மேலுக்கு குளிச்சுட்டு நல்ல நெத்தி நீரை ஊதியை பூசிட்டு அப்படியே பூஜை ரூமில் உங்கள் மனைவி குழந்தையோடு உட்காந்து சின்ன சின்ன பொருட்களை வச்சு சிறப்பாக சாமி கும்பிடுங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். சரியா? சின்ன சின்ன விஷயத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குது. சரியா? இந்த குடும்ப மகிழ்ச்சியே வந்து சின்ன சின்ன விஷயத்தில் தான் இருக்குது, ஒரு சின்ன சின்ன வார்த்தையில் தான் இருக்குது. சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? யாரை பார்த்தாலுமே முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருக்கீங்களா கேட்கறத காட்டிலும் சாப்பிட்டீங்களா கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நல்லா இருக்கணும்னா வயிறு நிறைய சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். எப்போ ஒரு மனிதன் வயிறார இருக்கானா இப்போ நல்லா இருப்பான், நார்மல் மைண்டில் இருப்பான். ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குறது பசி தான். அதான் அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா, கொடியிலும் கொடியது பசி கொடியது, வறுமை கொடியது. ஏன்னா பசியில் இருக்கிறவன் வந்து ஒரு நிலையாக இருக்க மாட்டான், மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்காது. ஐம்புலனும் வந்து ஒவ்வொரு திசைக்கு போயிடும். பசி வந்து பெரிய அரக்கன், பசி என்பது பெரிய அரக்கன். ஸோ அதனால தான் நீங்கள் நம்ம யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க, எல்லோரும் சந்தோஷமாகப்படுவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். அதனால நேயர்களே, சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த சின்ன சின்ன காரியமான பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் செய்யுங்க. ஓகே, வீடியோ ரொம்ப போட்டுட்ருக்கிறேன், பலனை சொல்லுவோம். பலன் என்ன இருந்தால் நாங்கள் கும்பராசிக்கு வந்து பலன்கள் சொல்லோம்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். மலையளவு குமிஞ்சு கிடக்கு பலன்கள். அது நமக்கு தேவையில்லை, பிரச்சனைக்கு தான் வெளி வேணும். நான் நல்லா இருக்கேன் சார், 4 வீடு வச்சுருக்கிறேன், நான் 7 கார் வச்சுருக்கிறேன், என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், மகன் வந்து யூஎஸ்ல இருக்கிறா, ஆத்திர வருஷத்துக்கு வர முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. சரியா? ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். சில சினிமா நடிகர்லாம் டக்குன்னு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா பிள்ளை கூட்டி வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. உடம்பை வந்து எம்பாய்சம் பண்ணுறானுங்க, மருந்தை போட்டு தடை போட்டிருக்காங்க. பெத்த பிள்ளையை வந்து பார்க்குறதுக்கு 3 நாள் ஆகிடுது. ஏன்னா அது அங்கே இருக்குது, கனடாவில் இருக்குது, எங்கேயோ இருக்குது. ஃப்ளைட்டில் வந்தாலே 3 நாள் ஆகும் போலுக்கும். அது வாழ்க்கை இல்லை, எல்லாருமே பக்கத்தில் இருக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு 4 பேர் வந்து பார்க்கணும், பிள்ளை குட்டியும் நம்ம கூட இருக்கணும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா 4 வீடு 7 கார் இருக்கலாம் பெரிய பெருமை கிடையாது. சரியா நேர்களே? எதுவுமே கை கட்டிய தூரத்தில் இன்பம் இருக்க வேண்டும். எந்த இன்பமோ துன்பமோ எதாக இருந்தாலுமே தாங்குகிற சக்தி நமக்கு இருக்கணும். அது வந்து கை கட்டிய தூரத்தில் இருந்தால் தாங்கிக்கிடுவோம். அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரர் இருந்தாலும் முடியலன்னு டக்குன்னு வந்து பார்த்துருவாங்க, டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கையில் காசு பணம் இருக்கும், ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. வீட்டில் வேலைக்காரி இருப்பா, வேலைக்காரி வந்து போயிடுவா, வேலைக்காரி வந்து வீட்டை விட்டு போயிடுவா. போயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே தனியாக தான் இருக்கணும். பழைய நடிகை வாணி ஜெயராமன் ஒரு அம்மா, அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த அம்மாவுக்கு சுகர் ப்ரெஷரு, 75 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. நைட்டில் முடியல, வீட்டில் ஆளுமே இல்லை. அந்த அம்மாவை தனியாகியும் போராடி உயிர் போயிடுச்சு. எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பாடலை பாடிக்கிறாங்க, லட்சக்கணக்கான பாடல் பாடிப்பாங்க, ஆயிரக்கணக்கான பாடல் பாடிப்பாங்க. நான் எதுக்கு பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு உறவுகளை விட்டுறாதாங்க. ஏன்னா உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயத்தில் தான் உறவுகளை பலப்படுத்த முடியும். சரியா? அதனால் உறவுகளை வந்து என்றைக்குமே கூடி வச்சுக்கோங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஓகே, கொஞ்சம் ஸ்கிப்பாகி வெளியே வந்துட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 7 சனி காலத்தில் என்ன நடக்கும்னா உறவுகளை விட்டு பிரிப்பாங்க. சனி பகவான் உறவுகளை பிரிப்பார். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். உறவுகளை பிரிப்பார். எல்லாத்துக்கிட்டே எடுத்துரிஞ்சு பேசுவீங்க. சொந்த பந்தமெல்லாம் வேண்டாம், அவன் எனக்கு என்ன செஞ்சான், இவன் எனக்கு என்ன செஞ்சான், சித்தப்பா என்ன செஞ்சான், மாமா என்ன செஞ்சான், அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த உறவுகள் வந்து ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? அதனால் உறவுகள் என்றைக்குமே பகை கொண்டாடுவீர்கள். ஒரு விஷயத்தில் பகைமை பாராட்டாதீங்க, விரோதம் கொண்டாடாதீங்க, நல்ல விதமாக இருக்கும். சரியா? உறவுகள் தான் நம்ம கை கொடுக்கும். ரைட்டு. இப்படியா இருக்குது இப்போ கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபம் இருக்கும். 11 கூட சேர்ந்து பார்க்குறாரு, லாபம் இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆள் நல்ல ஒரு பிராட் மைண்டில் இருப்பீங்க. ஈவு இறக்கை கருணை காரியம் இருக்கும், தெளிந்த மனம் இருக்கும், சமூகத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு இணக்கம் இருக்கும். சரியா? நல்ல உங்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீங்களோ அந்த மதத்தில் ஒரு பற்றாளராக இருப்பீங்க. மத சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்வீங்க. திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். போட்டி பந்தயத்தில் ஆர்வம் இருக்கும், அதில் வெற்றியும் அமையும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளையோட திருமணம், படிப்பு, வேலைவாய்ப்பெல்லாம் மனதுக்கு நிதியமாக நடக்கும். அரசாங்கத்தில் மந்திரி வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் மந்திரி பதவியில் இருக்கிறவங்க, மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க, அமைச்சகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? அன்பு, பாசம், நேசம், பெரியவங்கள்கிட்ட பக்தி, ஒரு நல்ல ஒரு சுவாத்தோடு தான் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. சரியா நேரில்? அதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து மிகச்சிறப்பாக கும்பராசிக்கு செய்கிறாங்க. அதுபோக வந்து ஆடம்பரமாகவும் இருப்பீங்க. புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது, ஆடம்பரத்தை கொடுப்பாரு. சாஸ்திரம் அறிஞ்சவர்கள் நல்லாயிருக்கும். வேத சாஸ்திரம் படித்தவர்கள், கணிதம் படித்தவர்கள்,
அறிவியல் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். அறிவியலுங்கிறது சாஸ்திரம் கிடையாது, அது வேறு சாஸ்திரம். சரியா? அது வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். புத்திர சந்திர சித்தி இருக்கும். இருந்தபோதிலும் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா நேர்களே? அது வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா 4 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4 கூடையவன் 3ஆம் இடத்துல இருந்தாலே தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்கிட்ட அனுசரித்து போங்க. கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பக்தி நல்லபடியாக இருக்கும். பக்தி பரவசத்தோடு இருப்பீங்க. சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கூடி வரும். போட்டி பந்தயம் லாட்டரி நல்லபடியாக இருக்கும். லாட்டரி சீட்டு யோகம் இருக்கும். சரியா நேர்களே? லாட்டரி சீட்டு யோகம் இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் வலுத்து இருக்குது, 11ஆம் இடம் வலுக்குது, 9ஆம் இடமும் சிறப்பாக இருக்கணும். 9ஆம் இடம் என்ன? கன்னிக்கு வந்து திருஷ்டி இருக்குது, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் லாட்டரி சீட்டு முதல் பரிசு உள்ளதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? வாங்கினதுக்கு முதலுக்கு மோசமாகாது. ஏன்னா 5 11ஆம் இடம் வலுத்திருக்கு. 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 9ஆம் இடம் சுக்கிரன் பார்க்குறாருல. 8ஆம் இடம் தான் பிரச்சனை. ஸோ 2ஆம் இடம் தான் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பணம் வராது. 9 5 11 நல்ல நிலைமையில் இருக்குது, சுப தொடர்பில் இருக்குது. 2ஆம் இடம் மட்டும்தான் தனஸ்தானம், வருமானம். அது பணம்னு சொல்கிறோம்ல, அதான் தனம். தனத்துக்கு பேர் பணம். அந்த பணம் வந்து பெருசாக மாசாக வராது. அதுதான் பெரிய விஷயம். லாட்டரி சீட்டு விழுவும், ஆனால் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் லாட்டரி சீட்டு யோகத்தில் இருக்கிறாங்க. லாட்டரி சீட்டு அடித்து பெரிய பணக்காரலாமா, கேரளாவில் அடிச்சிடலாமா, கேரளாவில் தான் போய் வாங்குறாங்க. இந்த டிரைவர்லாம் நிறைய பேர் வண்டி வாங்க போகிறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போகிறவங்க டிரைவரு கிளீனரு இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி கேரளா பக்கம் போகிறவங்களாம் அடிச்சிட்டு வாங்குறாங்க. இயல்பு தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, வாழ்க்கையில் டக்குன்னு பெரிய மனுஷன் ஆயிட மாட்டோமா, பணக்காரன் ஆயிட மாட்டோமான்னு. அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்திலே வாய்ப்பு இருக்கணும், மகாதன யோகம் இருக்கணும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் அது வாய்ப்பு இருக்குது. ஜனன ஜாதி செக் பண்ணிக்கோங்க. குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே அந்த யோகத்தை கொடுக்கறதுனால, குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கு ஓரளவு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சரியா? ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு அந்தளவு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா குரு வந்து மாரகாதிபதி, வருவார், கெடுதல் செய்வார். மிதுனம் கன்னிக்கு நல்ல கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அடுத்து தனுசு மீனத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்பா வழி சொத்தோ அம்மா வழி சொத்தோ பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, டீக்காக இருப்பீங்க, மடிப்பு குலையாமல் வீட்டில் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்லபடியாக இருப்பீங்க. மற்றவங்க பார்வைக்கு பழிச்சுட்டு இருப்பீங்க. ப்ரைவேட்டில் ஃபோர்மேன், சூப்பர்வைசர், மேனேஜர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனியார் துறையில் அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கிறது. இருப்பினும் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. திருமண அமைப்பில் பிரச்சனை இருக்கும், கடன் மனை விஷயத்தில் பிரச்சனை, ஈகோ பிரச்சனை எல்லாமே இருக்கும். செவ்வாய் பார்க்குற இடம் சிறப்பாக இருக்காது. இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் குருவை பற்றி தான் சொன்னேன். குருவை பற்றி சொல்லிட்டு குருவுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் 4 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் வந்து ராசிக்கு 3 10 கூடையவன், தைரிய வீரிய சனாபதி, கர்ம சனாபதி, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10 கூடையவன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் கடன் மனை விஷயத்தில் பிரச்சனை வரும். சரியா? கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா 15/9/2025 வரைக்கும், செப்டம்பர் 15 வரைக்குமே கடன் சில உட்பூசல் இருக்கும். இதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் போட்டு அது குழப்ப வேண்டாம். இருந்தாலும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன். ராசிக்கு 11ஆம் இடமும் ராசிக்கு 8ஆம் இடமும் திருஷ்டியில் இருக்குது. சனி ராகு பார்வையில் இருக்கிறதுனால மூத்த சகோதர வழியில் சில பிரிவினைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதுமாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. வேகத்தை குறைச்சிக்கோங்க, விவேகத்தை வளர்த்துக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் வச்சுருக்கிறவங்க, மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பூமி சம்மந்தப்பட்டவங்க, போரிங் போடுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ தொழிலில் வந்து இடைஞ்சல் இருக்கும், ஸ்ட்ரைக் இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, கட்டடம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். சரியா? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னாலே நல்லா சம்பாதிக்கலாம். இன்றைக்கி அதில் நிறைய இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கி அரசாங்கத்துடைய கட்டிட வேலைகள்லாம் எப்படி போகுதுன்னு தெரியும். அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்து ராசியை செவ்வாய் பார்க்குறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, கோவப்படுவீங்க. 2ஆம் இடம் குடும்பத்தில் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. பால் முழுக்க தொழில் கர்மம் பண்ணும்போது, வியாபாரம் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகிட்டு வீட்டில் வந்து சல்லு புல்லுன்னு கத்துவீங்க. வீட்டில் வந்து பிள்ளைகள்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ எரிஞ்சு விழுவீங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு என்னென்னு அடுத்த வருகின்ற வீடியோவில் நான் தீர்வு சொல்கிறேன். சரியா? நேரில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறைய சொல்லலாம். கும்பராசிக்கு வந்து 9 கிரகங்கள், 12 லக்கணங்கள், அந்த நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்தடுத்து சொல்லலாம். நிறைய நேரம் ஆகும். சரியா? ரோமாபுரி நகரம் ஒரே நாள் இரவில் கட்டி முடிக்கப்பட்டது அல்ல. அது மாதிரி கும்பராசி பலன்களை வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது.
சொல்கிறேன் நான். அடுத்தடுத்து விரிகிற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். சரியா நேர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுங்கள். நல்ல நிறைய தகவல்களை சொல்லுவேன், சாதக பாதங்களை சொல்லுவேன். சரியா, உங்களை குளிர வைக்கிறது என்னோடய வேலை இல்லை. அதேமாதிரி உங்களை கோபப்படுத்துறது என்னோடய வேலை இல்லை. உள்ளதை சொல்லுவேன், இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரியா, உண்மையை சொல்கிறேன்னா இல்லையோ உள்ளதை சொல்லுவேன். நட்சத்திரத்தை எடுத்துகிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க கவனமாக இருங்க. கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கம், மனைவி, குடும்பத்தை கூட கவனமாக இருங்க. சதயம் பரவாயில்ல, சதயத்துக்கு பரவாயில்ல, 50% நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி 26/6/2025 பூஜை பண்ணிடுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் ராகுவும் மாந்தியும் சேர்றாங்க அந்த டயத்தில். அதனால் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூரட்டாதி சூப்பராக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க, நல்ல விதமாக வாழ்த்துக்களாக இருக்குது. அந்த பூஜை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்படைவீர்கள். ரைட்டு. இப்போ வந்து இன்னொன்று இருக்குது சார். அந்த பூஜை பண்ணுறீங்களா 26/6/2025 இரவு 8:30 மணிக்கு பூஜை பண்ணும்போது 3 நட்சத்திரத்துக்குமே சில கிரகங்களுடைய அனுக்கிரம் இருக்கும். அன்றைக்கி பொதுவாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகங்களுடைய அனுக்கிரம் இருக்கும். அந்த கிரகங்களை நம்ம வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு அந்த கிரகங்களை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னா அந்த கிரகங்களோட அனுக்கிரம் கிடைக்கும். அதை முந்தி நான் வீடியோ போட்டேன், 4 நல்ல நாள் வீடியோ போட்டேன். அதை நிறைய நேரம் பார்க்கல. சரியா, நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்துருச்சு. ஜனன ஜாதகம் ரொம்ப செக் பண்ணுறோம். சரியா, அதுபோல் சேனல்லையும் பேசுகிறேன். சரி சார், அது எப்படி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்குமே 26ஆம் தேதி அந்த பூஜை பண்ணுற நாள் அன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது, அதோட இன்டகிரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி பூஜை முடித்த பின்னாடி அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. சரியா, செவ்வாயுடைய கிரகத்தோடைய அணுக்கரை இருக்கிறதுனால அன்று இரவு 26ஆம் தேதி இரவு தூங்கும்போது முருகப்பெருமானை நினச்சிட்டு கும்பிட்டு தூங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த பூஜையுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து அது அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜையோட பலன்கள் பூர்ணத்துவமாக ஆகிறதுக்கு இந்த தெய்வத்தை வணங்கணும். மணி அடிக்குது கரெக்டாக. அடுத்து வந்து சுவாதிக்கு வந்து எப்படி பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு குருவோட அருள் கிடைக்கும். 100% கரெக்டாக இருக்குங்க. நான் சொன்னேன்ல சதயத்துக்கு நல்லா இருக்குன்னு. சுவாதியில் சதயம் ஏன்னா 2 பேர் ஆக நட்சத்திரம் தான். சதயத்துக்கு குருவோட அருள் இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அந்த பூஜ்யம் முடிச்சு வைத்திங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும், நல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூரட்டாதிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா சனி பகவானோட அருள். சரியா, சனி பகவானே என்ன ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும், கற்பனசாமியோட அருள் கிடைக்கும். நல்லாயிருக்கும், தொழில் கர்மம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அன்றைக்கி இரவு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்க வந்து சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு கும்பிடுங்க. சரியா, சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்க போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து கும்பராசிக்கு @% இந்த ஜூன் மாதம் இடைப்பட்ட காலத்தில் எப்படி பலன் இருக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தேதி 8/6/2025. உங்களுக்கு ஒரு 26ஆம் தேதி ஒரு பூஜ்ய புனஸ்காரம் தேதியை சொல்லியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக செய்யுங்க. இடையில 13ஆம் தேதியும் ஒரு பூஜ்யம் இருக்குது, அதையும் செய்யுங்க. அது வந்து யாருக்கு, அது வந்து மகாலட்சுமிக்கு. சரியா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த பூஜை நடக்குது. 13ஆம் தேதி ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கேன், சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்திருக்கிற வீடியோ போல் அதை சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பண்ணலாம், சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும். சரியா, 13ஆம் தேதியும் வீட்டில் வந்து மகாலட்சுமி படத்தை வச்சு சின்ன பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். அந்த வீடியோ லிங்கையே அதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 26ஆம் தேதி சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோவிலும் சில பூஜை புனஸ்காரங்கள் 4 நட்சத்திரங்கள் சொல்லுவேன். அதை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள், நல்லது நடக்கும். வேறு என்ன செய்ய வேண்டாம். நீங்கள் பரிகாரம் இதெல்லாம் அங்கிட்ட போய் அலைஞ்சிட்டு கையில் உள்ள காசை செஞ்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அலைய வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.